சிவாய நம. தென்னாருடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவசிவா. அனைவருக்கும் வணக்கம். நமது அமைச்சர் பொன்முடி அவர்கள் ஆன்மீகத்தை பற்றி மிகவும் மோசமாக பேசியுள்ளார். அதற்கு நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம். அரசியலை பற்றி நாங்கள் ஆன்மீகவாதிக்கு பேசுறதே இல்லைங்க. எந்த மடாதிபதிகளும், எந்த ஆதீனங்களும், எந்த குருமகா சன்னிதானங்களும், எந்த பீடாதிபதிகளும் அரசியலை பற்றி பேசுறதே இல்லை. நாங்கள் நீங்கள் என்ன மாதிரி ஆட்சி பண்ணால் நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஏன்னா ஒரு நாட்டோட தலைவரை பேசக்கூடாது. ஒரு ஆன்மீகத்தில் ஒரு வரமுறை இருக்குது. நம்ம அமைதியாக போகணும். ஆன்மீகத்தை வளர்க்கணும்னா இறைவன் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி நாங்கள் விட்டு கொடுத்து போயிடுறோம். ஆனால் நீங்கள் அமைச்சர் பொன்முடி ஐயா அவர்கள் மிகவும் மோசமான முறையில் பேசியிருக்கார். அரசியல்வாதி நிறைய மேடையில் பேசியிருக்காங்க. ஒரு மேடை நாகரீகம் என்று ஒன்று இருக்கிறது. மேடை நாகரீகம் ஒன்று இருக்கிறது. மேடை இவ்வளோதான் பேசணும், வரம்பு முறை இருக்கு. ஐயா அவர்கள் மீறி பேசியிருக்காங்க. அதேமாரி சைவத்தை பற்றியும் வைணவத்தை பற்றியும் பேசியிருக்காங்க. அது மிகப்பெரிய தவறு. கல் தோன்றா மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றா மூத்த குடி தமிழ்குடி. நம்ம தமிழ்குடியில் பிறந்துட்டு, நம்ம தமிழ்நாட்டில் பிறந்துட்டு அப்படி பேசுகிறாங்களா? ஆன்மீகம் எவ்வளோ முக்கியமான விஷயம். ஆண்டாண்டு காலமாக நான் முன்னோர் வகுத்த வழி வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி ஆன்மீகம் இல்லைன்னா உலகமே இருக்காதுங்க. எப்பேற்பட்ட கொரோனாலும் சரி, எப்பேற்பட்ட அழிவு வந்தப்போ நாங்கள் எல்லாம் சாமியை பிரார்த்தனை பண்ணி எல்லாத்துக்கும் தான், பொதுமக்களுக்கு, அரசியல்வாதி எல்லாத்துக்கும் தான், எல்லாரும் சாமி கும்பிட. இறைவன் ஒருவனே, எல்லா மதத்துக்கும் இறைவன் ஒருவனே. அந்த இறைவனைத்தான் கும்பிட்றோம் நாங்கள்லாம். ஆனால் நீங்கள் ஆன்மீகவாதி எப்பயுமே நான் பார்த்துருக்கேன். ஆன்மீகவாதியையும் ஆன்மீகம் பற்றி ரொம்ப பேசுறது. இவர் பேசும் ரொம்ப அசிங்கமாக இருக்குது. நாகரிகம் இருக்குதுங்களா? 4 பேர் முகம் சொலிக்கிற மாதிரி பேசக்கூடாதுங்க. நம்ம தனிப்பட்ட கருத்து ஆயா இருக்குங்க, அத்தனையும் பேச முடியாது. அதனால் வைணவத்தை பற்றியும் சைவத்தை பற்றியும் மிகவும் தரக்குறையாக பேசியிருக்காரு. அதுக்கு நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம். இனிமேல் என்ன சொல்கிறோம், இனிமேல் பேசாதீங்க. இது பழிவாங்கிற நோக்கம் இல்லைங்க ஐயா. யாரையும் பழிவாங்கிற நோக்கம் கிடையாதுங்க. ஆன்மீகங்கிறது பெரிய கடலுங்க. நாங்கள்லாம் துறவிகள், நாங்கள்லாம் சாதுக்கள், நாங்கள்லாம் துறவிகள். சரிங்களா? நாங்கள் யாரையும் எதிர்த்து போராட விரும்பலை. அமைதியாக ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம். நாங்கள் சிவன் இருக்கார், பார்த்துக்குவாரு. தேவை சரி, இனிமேல் பேசாதுங்க. அவர் ரொம்ப தப்பு. பெண்களுக்கு எவ்வளோ கேவலம் சொல்லுங்கள். ஒரு பெண்ணை பற்றி பேசியிருக்கீங்களா நீங்கள்? ஒரு மாரியம்மனும் பொண்ணு தான் இல்லைங்களா? நம்ம வீட்டில் இருக்க எல்லாரும் பெண்கள் தான். நம்ம வீட்டில் பெண்கள் இருக்காங்க. ஆனால் பேசாதீங்க. வைணவத்தை பற்றியும் சைவத்தை பற்றியும் நாமம் பட்டை என்று சொன்னால் எவ்வளோ அசிங்கமாக இருக்குது. கேட்கறதுக்கே ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்குது. அதனால் நான் யாரையும் குறை சொல்லவோ இல்லை படின்னு சொல்லணும். இனிமேல் இந்த மாதிரி பேசாதீங்க. நீங்கள் மேடை நீங்கள் என்ன வேணால் பேசுங்க. அரசியல் நாங்கள் அதை கேட்கவே மாட்டோம். ஆனால் ஆன்மீகத்தை பற்றியோ இல்லை சிவனடியாரை பற்றியோ எந்த ஆதீனங்களை பற்றி பேசாதீங்க. எங்கள் ஆதீனம்லாம் அருமையாக ஆட்சி பண்ணுறாங்க. அத்தனை ஆதீனங்கள், கோயம்புத்தூர், தமிழ்நாடு அத்தனை ஆதீனங்களும் நிறைய கோவில் கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. நிறைய நிகழ்ச்சியை கலந்துக்கிறாங்க. ஆனால் அரசியலை பற்றி பேசவே இல்லை. அரசியல்வாதி நீங்கள் என்ன பண்ணாலும் நாங்கள் ஒன்றும் சொல்கிறது இல்லை. நீங்கள் இறைவன் பார்த்துக்குவாரு. நீங்கள் முக்கியம். அரசியல் இல்லாமல் வாழ முடியாதுங்க. அரசியல் வேணும் கண்டிப்பாக. ஒரு நாட்டுக்கு ஒரு இதுக்கு அரசியல் வேணும். அதை பற்றி நாங்கள் குறை சொல்ல. ஆனால் நீங்கள் மேடத்தில் பேசும்போது நிறைய அமைச்சர்கள் நிறைய பேர் மேடையில் பேசும்போது தவறுதலாக வார்த்தையை விட்டுறீங்க. விளையாட்டுத்தனமாவோ இல்லை எப்படியோ வார்த்தையை விட்டுறீங்க. அது மீடியா பார்த்து. அன்றைக்கெல்லாம் மீடியா இல்லைங்க ஐயா. அன்றைக்கி பப்ளிக் எதையும் பார்க்கல. இன்றைக்கி அப்படி இல்லைங்க. எல்லாத்து கையிலையும் மீடியா வச்சுருக்காங்க. எல்லாரும் செல்ல இருக்காங்க. நீங்கள் ஒரு சின்ன துரும்ப சொன்னால் கூட அப்படியே பரப்பிடுறாங்க. அதனால் அமைச்சர் பொன்முடி ஐயாவுக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறேன். தயவுசெய்து இனிமேல் எந்த மேடையிலையும் உங்கள் காலம் இருக்கும் வரைக்கும் இந்த மாதிரி யாரும் பேசாதீங்க. நீங்கள் டிஎம்கே, ஏடிஎம்கே, எல்லா பாஜக அத்தனை பேர்த்தையும் நாங்கள் மதிக்கிறோம். ஏன்னா எல்லோரும் நாங்கள் அந்த நாட்டில் நாங்களும் வசிப்போம். ஆட்சி பண்ணுறீங்க, அதுதான் நாங்களும் வசிச்சுட்ருக்கோம். ஒரு ஆட்சியை மதிக்கணும், ஆளுங்கட்சியை மதிக்கணும். அந்த நாகரிகம் எங்களுக்கு தெரியும். ஒரு ஆளுங்கட்சியை நாங்கள் மதிக்கணும். இன்றைக்கி பண்ணுறோம். நாங்கள் எல்லா ஆதீனங்களும் அப்படி தான் இருக்கோம் நம்ம. ஆனால் நீங்கள் ஒருத்தர் வார்த்தையை விட்டுட்டீங்க. அது பெண்களை பற்றி விட்டுட்டீங்க. எங்கள் வீட்டில் தாய்மார் இருக்காங்க, எங்கள் வீட்டில் சகோதரி இருக்காங்க. தயவு செய்து பொன்முடி ஐயா இந்த மாதிரி பேசாதீங்க. அது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது சிரிச்சு எவ்வளோ கேலி கூத்தா சொல்கிறீங்க நீங்கள். அந்த வருத்தங்களுக்கு தான் தெரியுங்க. ஏன்னா ஒன்று சொல்லுவாங்க, தலைவலியும் படுவடியும் வந்தவனுக்கு தான் தெரியுங்க மாதிரி எங்களுக்கு தான் வலிக்குதுங்க ஐயா. நீங்கள் பேச எங்களுக்கு வலிக்குது. ஏன்னா அது சைவம் இருக்குது, வைணவம் இருக்குது. அதனால் தயவுசெய்து பேசாதீங்க. மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதுக்காக சொல்கிறேன். யாரோட வாழ்க்கையும் யாரும் சிறங்க வைக்காதுங்க. யாரும் 5000 வருஷம் வாழ போகிறது இல்லைங்க. அது கொஞ்சம் வயசு தான் வாழ போகிறோம். அதாவது நம்ம பிடிக்கலையா, நமக்கு ஆன்மீகத்தை பிடிக்கலையா, அரசு பிடிக்கல, நம்ம ஒதுங்கிக்கலாங்க ஐயா. யாரையும் குறை சொல்ல வேண்டாம். இனிமேல் இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்கிறேன். பழிவாங்கிற நோக்கம் இல்லை உங்களுக்கு திட்டம் நோக்கம் நான் சொல்கிறேன். இனிமேல் தயவுசெய்து வைணவத்தையோ சைவத்தையோ ஆன்மீகத்தையும் எழுத்து யாருமே பேசக்கூடாது. நீங்கள் வேறு என்ன வேணாலும் பேசிக்கிங்க. கடவுளை பற்றி பேசாதீங்க. கடவுள் இல்லாமல் உலகத்தில் எதுவுமே இல்லைங்க. சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவசிவா 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 சிவாய.